ஹாய் கைஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி டே 4 ஆஃப் இன்விசிபிள் செயினில் மல்டி லேயர்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் க்ரியேட் பண்ணுறது கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸாக ஜஸ்ட் ஒரு ஐபேடில் நான் வந்து எப்போதுமே எது நான் ஒர்க் பண்ணாலும் அதோட லுக் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு வந்து அதை ட்ரா பண்ணிப்பேன். ஸோ நீங்கள் டேப்பில் வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம், இல்லை ரஃப்பாக உங்களோட ரஃப் நோட்டில் கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை லேயர்ஸ் கொடுக்க போகிறோம், என்னென்ன பீட்ஸ் வந்து நம்ம லோட் பண்ண போகிறோம், ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ நான் என்ன சாஃப்ட்வேரில் நான் ஒர்க் பண்ணுறேன், அதை எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் ஃபேஷன் டிசைனர் இல்லுஸ்ட்ரேஷன் ப்ளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும். ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் ஃபோனில் கூட ஒர்க் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை நார்மலாக உங்களுக்கு ஈஸியஸ்ட்டு வேலை வேணும் அப்படின்னா நீங்கள் ரஃப் நோட்லேயோ இல்லை நார்மல் புக்லேயோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு மெத்தட் இருக்குது, நான் நெக்ஸ்ட்டு சீரீஸில் அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து இதில் என்ன பண்ண போகிறேன்னா டபுள் லேயர் கொடுக்க போகிறேன். அதாவது சிங்கிள் லேயர் வந்து ஷார்ட்டாகவும் அண்ட் டபுள் லேயர் வந்து கொஞ்சம் லெங்க்த்தாகவும் இருக்கும். ஸோ ரொம்ப லெங்க்த்தாக இருக்காது, ரொம்ப நெக்கோட கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து ரெண்டுமே வந்து ஒரே லைனில் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி கனெக்ட் பண்ணுறது, இது வந்து 2 லேயர்ஸ்ன்னு கிடையாது, நீங்கள் மல்டிபிள் லேயர்ஸ் நீங்கள் எடுத்தாலும் இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸில் தான் கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு லாங் பெண்டன்ட் நான் வந்து இந்த பெண்டன்ட் நான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சைடில் எல்லாமே வந்து பீட்ஸ் லோட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு லேயரில் வந்து நீங்கள் பெண்டன்ட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நான் இதில் வந்து எல்லாத்துலேயுமே நம்ம நார்மலாக ஒரு பிளாக் கலர் கிறிஸ்டல் பீட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு லேயர் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நீங்கள் கோல்டன் பீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் லாஸ்ட்டாக வந்து செகண்ட் லேயரில் வந்து ஏதாவது ஒரு சைடு பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு செயினோ இல்லை அந்த பிளாக் கலரில் கிறிஸ்டல் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்கேன். ஸோ என்னென்ன பண்ண போகிறேன், எங்கெங்கே பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் ஒரு ரஃப் ஃபிகராக நான் நோட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் ஏதாவது இப்போ ப்ளூ கலரில் ஒரு கிறிஸ்டல் பீட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ப்ளூ கலர் நம்ம ஆட் பண்ணோன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கலர் கான்ட்ராஸ்ட்டும் நம்ம இதில் கொடுத்துக்கலாம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோமோ அது ஒரு 50% லுக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ரஃப் ஃபிகர்லேயே பார்த்துடலாம். ஸோ இது ரொம்ப ஈஸி இதை ஹேண்டில் பண்ணுறது. ஸோ இதோட டுட்டோரியல் எல்லாமே நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க, இல்லைனா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த டபுள் லைனுக்கு நம்ம 2 இன்விசிபிள் செயினுக்கு பேஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும். ஸோ செகண்ட் லேயர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லேயருக்கும் செகண்ட் லேயருக்கும் ஒரு பிட்வீன் ஒரு 5 to 6 இன்ச்சஸ் ஆச்சும் டிஃப்ரென்ஸ் வச்சா தான் உங்களுக்கு அது லேயர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் நார்மலாக ரேண்டமாக வந்து கட் பண்ணிக்கிறேன், இது ப்ராக்டிஸ் ஒர்க்னால. ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் இதில் நான் எத்தனை இன்ச்சஸ் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு லேயர். இப்போ வந்து செகண்ட் லேயர் வந்து நான் கால்குலேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் லேயர் வந்து நான் 10 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன் அண்ட் செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா 18 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு பிட்வீன் ஒரு 8 இன்ச்சஸ் கிட்ட எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் 2 to 3 கூட நீங்கள் பேஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு லேயர் வந்து ஷார்ட்டாகவும் இருக்கும் அண்ட் செகண்ட் லேயர் கொஞ்சம் லாங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி ஸோ இங்கே நான் லாஸ்ட்டு எட்ஜஸில் அந்த கியர் லாக் போட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன் ஆஃப் த மெத்தடு. ஸோ இன்னொரு மெத்தட் இருக்குது, அது என்னென்னா கொஞ்சம் ஒரு 4 to 5 இன்ச்சஸ் வந்து நம்ம கொஞ்சம் டவுன் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 2 இதுவும் மீட் ஆகிற அந்த எட்ஜஸில் நம்ம கியர் லாக் போட்டு லாக் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து நான் 2த்தையுமே அட்டாச் பண்ணி அது எப்படி இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு லேயரில், அதாவது கொஞ்சம் ரொம்ப லாங்காக இருக்கக்கூடிய லேயரில் எடுத்துக்கோங்க. அந்த லேயரில் ஃபஸ்ட்டு பெண்டன்ட்டை வந்து பேஸ் பண்ணி சென்டர் சார்ட்டை நம்ம யூஸ் பண்ணி எங்கே டாலர் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குமோ அந்த ஏரியாவில் நல்லா டாலரை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைட்லுமே வந்து கியர் லாக் போட்டிருக்கேன். கியர் லாக் போட்டு ஃபஸ்ட்டு சென்டர் பெண்டன்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். 2 சைடோட கியர் லாக்குமே நம்ம லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பெண்டன்ட் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து சைட் பேலன்ஸ் நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் எங்கேயுமே ஃப்ரீயாக லூஸ் விடாமல் கொஞ்சம் ஸ்டிஃபாக வச்சு சைட் பெண்டன்ட்டுக்கு நம்ம கியர் லாக் போட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே டே 2ல் நம்ம கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துருப்போம். ஸோ அதே சேம் ப்ரொசீஜர்ஸ் தான். இதில் நான் வந்து பிளாக் கிறிஸ்டல் பீட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு 2 சைட்லையுமே போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து பிளாக் கிறிஸ்டலுக்கு அப்புறம் கியர் லாக் கொடுத்து லாக் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய சைட் பேலன்ஸு. ஸோ பெண்டன்ட் ஃபஸ்ட்டு லாங் லேயரை வந்து நம்ம கவர் பண்ணியாச்சு. இப்போது நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஷார்ட் லேயரோட இன்விசிபிள் பேஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதை நல்லா சென்டராக பேலன்ஸ் பண்ணிக்கோங்க.
பேலன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிளாக் கலர் கிறிஸ்டல் பீட்ஸை வந்து நான் சென்டராக இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கவர் பண்ணி லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு இன்விசிபிள் அந்த எட்ஜஸ்லையுமே நம்ம கியர் லாக் போட்டுக்கலாம். ஸோ ரெண்டுத்துமே போட்டுட்டு ஃபஸ்ட்டு பீட்ஸ் வந்து நம்ம சென்டராக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம நெக்கில் வந்து வியர் பண்ணக்குள்ளே ஃபஸ்ட்டு சென்டர் பீட்ஸ் வந்து நம்மளோட நெக்கில் விசிபிளாக தெரியும். ஸோ அதனால் நான் சென்டராக ப்ளேஸ் பண்ணி ரெண்டு சைடுமே நான் கியர் லாக் போட்டு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம எப்படி சைட் பேலன்ஸ் பெண்டன்ட்லாம் மேக் பண்ணமோ அதே சேம் ப்ரொசீஜர்ஸ் தான். ஈவனாக வச்சு கொஞ்சம் லூஸ் விடாமல் நல்லா ஸ்டிஃபாக வச்சதுக்கப்புறம் நம்ம சைட் பேலன்ஸுக்கு சேம் ஒரு பிளாக் பீட்ஸும் ப்ளஸ் ஒரு கியர் லாக் இது எல்லாமே நம்ம ஈவனாக லோட் பண்ணிக்கணும். நான் ஒரு 1.5 இன்ச்சஸுக்கு டிஸ்டன்ஸ் விட்டதுக்கப்புறம் நான் கியர் லாக் ரெண்டு சைடுலையுமே கியர் லாக் கொடுத்துருக்கேன். கியர் லாக் கொடுத்துட்டு என்னோடய பிளாக் கிறிஸ்டல் லோட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் நான் வந்து கியர் லாக் கொடுத்து அதை ப்ளேஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி அனதர் சைடும் பண்ணணும். ஸோ ஒன் சைடு ஃபினிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா அதே மாதிரி அனதர் சைடும் ஃபினிஷ் பண்ணுங்கள். அப்போ தான் அது ஈவன் ஃபினிஷிங்கில் கொடுக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு லேயர் அண்ட் செகண்ட் லேயர் ரெண்டுமே ஈவனாக இருக்கிற மாதிரி மேக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது ரெண்டு லேயர்ஸுமே நம்ம அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு பெரியஸாக ஒரு லேயர் எடுத்துருப்போம் இல்லையா, அதாவது ஃபஸ்ட்டு லேயர். ஸோ அந்த லேயரில் வந்து ஒரு 2 இன்ச்சஸில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 2 இன்ச்சஸில் அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ ஒன் சைடில் 2 இன்ச்சஸ் அப்படின்னா அனதர் சைட்லையுமே 2 இன்ச்சஸில் தான் நம்ம நோட் பண்ணிக்கணும். அதுக்காக தான் மெஷர் பண்ணுறது. ஸோ இது எப்படி நான் லோட் பண்ணுறேன் அப்படின்னா 2 எட்ஜஸ்லையுமே கவர் ஆகிற மாதிரி அந்த ரா எட்ஜஸில் பெண்ட் பண்ணி கியர் லாக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஃபினிஷிங் தெரியாது. ஸோ அதே மாதிரி அனதர் சைடும். ஸோ இது நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணக்குள்ளே இன்விசிபிளோட பேஸ் வந்து ரொட்டேட் ஆகாமல் ரொம்ப ஸ்டிங்க் ஆகாமல் கொஞ்சம் நீட்டாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதேமாதிரி 2 இன்ச்சஸில் டிஃப்ரென்ஸில் லோட் பண்ணிவிட்டு கியர் லாக் பண்ணி ப்ரெஷர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லேயர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதே பேஸ்மெண்ட் தான் வந்து 3 லேயர்ஸ் கொடுத்தாலும் சரி மல்டிபிள் லேயர்ஸ் கொடுத்தாலும் சரி கரெக்டாக ரொம்ப லாங்கில் இல்லாமல் அந்த செகண்ட் லேயரும் ஃபஸ்ட் லேயரும் அட்டாச் பண்ணக்கூடிய அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பிட் வந்து அந்த த்ரெட் வந்து தெரியும். ஸோ அதை நான் ஹைட் பண்ணுறதுக்காக இன்னொரு இன்விசிபிள் பெண்டன்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து நான் கிறிஸ்டல் பீட்ஸும் கியர் லாக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு மைனூட்டாக அந்த உங்களுக்கு த்ரெட்டோட ரா எட்ஜஸ் தெரியும். ஸோ அதை இப்போ இந்த கிறிஸ்டல் பீட்ஸ் வந்து கவர் பண்ணிவிடும். ஸோ இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து லாக் அட்டாச் பண்ணுறது தான். லாக் அட்டாச் பண்ணுறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடில் தான் நம்மளோட அந்த ஹூக் வந்து இருக்கணும். ஸோ அது எப்படி நான் லோட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு கியர் லாக் கொடுத்துக்கிறேன். கியர் லாக் கொடுத்ததுக்கப்புறம் இன்விசிபிளுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹூக்கு வித் செயினோடு நான் வச்சுருக்கேன். ஸோ அதோட ஜம்பரிங்கை வந்து லோட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து உங்களோட பேஸ்மெண்ட் அதாவது த்ரெட்டோட பேஸை வந்து லைட்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மைனூட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த கியர் லாக்கை அதில் கொடுத்து ப்ரெஷர் பண்ணிங்க அப்படின்னா நீட் ஃபினிஷிங்கில் நீட்டாக வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் பெண்ட் ஆகலை அப்படின்னா செயின் ரவுண்ட் நோஸை வச்சு நல்லா அந்த த்ரெட்டை நல்லா ப்ரெஷர் பண்ணிங்க அப்படின்னா அந்த த்ரெட் வந்து பெண்ட் ஆகும். ஆஃப்டர் தட் நீங்கள் அதை கியர் லாக் கொடுத்து லாக் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் அந்த கியர் லாக்குள்ளே உங்களோட செகண்ட் த்ரெட் வந்து இன்செர்ட் ஆகலை அப்படின்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம போத் சைடுமே வந்து இப்படி தான் ஹூக் வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ நம்ம வந்து இதில் டபுள் லேயர் கொடுத்துருக்கோம். அண்ட் ஃபஸ்ட்டு லேயர் என்ன டிசைன் கொடுத்துருக்கீங்களோ அதே ரிலேட்டடாக செகண்ட் லேயரும் கொடுங்க. அப்போ தான் அது வந்து லேயர்ஸ் வந்து நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும். இந்த சீரீஸில் எப்படி மல்டிபிள் லேயர் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் சீரீஸ் பார்க்கலாம்.